ஸோ 40 மாஸ்டர்ஸ். ஸோ போன வாரம் நம்ம வந்து மெயினாக வந்து ஸ்டார்ட் பண்ணது ஆதிசங்கர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ராவணர் பற்றி நம்ம பேசணும். ஸோ ஒரு சின்ன ரீகேப். ஏன்னோ 40 மாஸ்டர்ஸோட புக் ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் ஏன்னோ அதை பற்றி நல்ல புரிதல் இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அது மூலியமாக. இது வந்து என்னுடைய புரிதல். நான் படித்தது, நான் என்னுடைய ஏஜுக்கு என்னுடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத தான் நான் ஷேர் பண்ணுறேன். அலாங் வித் அவங்க 40 மாஸ்டரோட மெசேஜஸ். நான் வந்து தான் மெயின் ஆக்சுவலி. அவங்களுடைய மெசேஜ் வந்து ரொம்ப 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 ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம நிறைய புக்குகள் படிக்கலாம், நிறைய சத்சங்கங்கள் கேட்கலாம். 24/7 நம்ம அந்த மெடிடேஷன் வீடியோவே கேட்டிருக்கலாம், மெடிடேஷன் பண்ணிருக்கலாம். பட் இந்த மெயின் அஜெண்டா வந்து என்னென்னா, நம்ம ரியல் லைஃப்பில் அந்த கான்சியஸில் இருக்கோமா? ஸோ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து ரியல் லைஃப்பில் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா, அந்த கான்சியஸில் இருக்கோமாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் நம்ம. ஸோ கான்ட்ராக்ட் படி ஸோ அதை நம்ம வந்து டெய்லி முயற்சி பண்ணுவோம். நெவர் கிவ் அப். ஸோ பரவாயில்ல, டிசிப்ளின் நம்ம டெய்லி பண்ணிட்டு இருப்போம். ஒரு நாள் ஏதாவது ஆச்சுன்னா பரவாயில்ல, மறுபடியும் ஆரம்பிப்போம் முதல்ல. பட் நெவர் கிவ் அப், அவ்வளோதான். ஸோ கீப் ஆன் கோயிங் அண்ட் டு தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதிசங்கரோட இருக்கட்டும், ராவணராக இருக்கட்டும், அவங்க சொல்கிற மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிசங்கர் மெயினாக என்ன சொல்கிறாரு? குடும்பத்தை பற்றி, கூட்டு குடும்பங்கள் பற்றி, அதில் இருக்கிற ப்ரான்ஸ் அண்ட் கான்ஸை பற்றி, நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும், எப்படி நடந்துக்கணும், சில விஷயங்களை பற்றி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. சொசைட்டி அப்படின்னும் போது அந்த புக்கை படிக்கும்போது எல்லாரும் சொசைட்டியான சமூகம், ஒரு பெரிய சிட்டி, பெரிய ஊர் அப்படிங்கிற ஒரு ஒரு இதோட இருக்கும். இன்னும் சொசைட்டிங்கிறது நம்ம குடும்பம் தான். ஏன்னா அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது எஜுகேஷன், ரியல் எஜுகேஷன் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் நம்ம நிறைய கற்றுக்குறோம். நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட இருந்து, நம்மளுடைய தாத்தா பாட்டியிலேருந்து, நம்ம அப்பா அம்மாட்ட இருந்து, ஏன்னா நம்மளோட கூட பிறந்தவங்ககிட்ட இருந்து, சொந்த ரிலேஷன்லேருந்து, அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்குறோம் நிறைய விஷயங்கள். அங்கே என்ன என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அது வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த அளவுக்கு அது ஹெல்ப் பண்ணுது, நம்ம என்னோட ஆன்ம முன்னேற்றத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது, அது மெயின் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே வந்து பாடி டெவலப்மெண்ட் கிடையாது, நம்மளோட சோல் டெவலப்மெண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடி டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ட். இந்த இன்கார்னேஷனில் இந்த பாடி நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும். நம்ம டெய்லி அது ஒரு கோயில், அதை டெய்லி நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அதை கும்பிடணும். ஏன்னா அதை வந்து ஏன்னா எல்லா பெரிய மாஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, ஏன்னா உடம்பு ஒரு கோயில். அதில் வந்து என்ன, அதை நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா நமக்கு சாப்பிட்ற சுவையிலேருந்து பார்க்குறது, ஏன்னா ஸ்மெல் பண்ணுறது எல்லாமே அந்த பாடி நம்ம ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் அதுக்கு டெய்லி தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம. ஸோ பட் அந்த சோல் முன்னேற்றத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அலாங் வித் தட் சில சமூக விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அதாவது சைல்ட் மேரேஜை பற்றியும் அதை பற்றியும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அகேனஸ்டாக அவர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் இருக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அது அவர் வரவேற்கவும் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணோம். அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராவணர், அவரை பற்றி பார்க்கும்போது பெரிய அறிவாளி, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு, படிச்சுக்கிட்டாரு, மெடிடேஷன் பண்ணார், சிவன் பக்தர், பாட்டு எழுதினார், போகிற போக்கில் பாட்டு எழுதுவார், மியூசிக் பண்ணுவார், எல்லாம் தெரிஞ்ச விஷயம். பட் ஒரு சின்ன சின்ன விஷயம் என்னாச்சு, ஈகோ. அதனால அவருடைய ஹோல் சாம்ராஜ்யம் எந்த அளவுக்கு வந்ததுங்கிறத வந்து நம்ம அந்த மெசேஜ் மூலயமா பார்த்தோம். ஸோ நம்ம என்னதான் எவ்வளவோ விஷயங்கள் படிச்சிருந்தாலும், எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும், நம்மளுடைய கால் எப்போவுமே வந்து சொன்ன மாதிரி அந்த தரையில் டச் பண்ணிவிட்டு அந்த தரையில ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு இதோடையும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு எப்போ மனப்பக்குவம் இருக்காமல், ஓகே நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் சில விஷயங்கள், பட் இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதோட, அந்த ஒரு ஏன்னோ என்ன சொல்லுவோம், எந்த இடத்துலையும் எந்த இடத்துல குனிஞ்சு போகணுமோ அந்த இடத்துல குனிஞ்சு போயிட்டு, எந்த இடத்துல நிமிர்ந்து இருக்கணுமோ அந்த இடத்துல நிமிர்ந்து இருந்து, ஸோ அந்த ஈகோலெஸ் இல்லாமல், ப்ரைட் இல்லாமல், நான் அப்படிங்கிற அந்த வார்த்தையே இல்லாமல், என்னால் தான் நடக்குதுங்கிற எண்ணமும் இல்லாமல், ஜஸ்ட் வி ஆர் பார்ட் ஆஃப் த ட்ராமா. நம்ம ஒரு ஆக்டர்ஸ் இங்கே வந்திருக்கோம், நம்மளும் எல்லார் மாதிரியும் ஆன்ம முன்னேற்றத்துக்காண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த இதோட நினைப்போட நம்ம ட்ராவல் பண்ண டெய்லி நம்மளுடைய லைஃப்பை வந்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். லைஃப் வில் ஆல்வேஸ் லைக் இட்ஸ் நாட் சேம் டே. எப்படியும் ஒரே நாள் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான விஷயங்கள், வித்தியாசமான அனுபவங்கள், எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஃபார்வர்ட், அங்கேருந்து மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அப்படிங்கிறது தான் இந்த இது ஹை லெவலில் அந்த மெசேஜஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து மெயினாக வந்து ரொம்ப ஐ மீன் இப்போ கூட நிறைய மூவி கூட வந்தது, ரொம்ப பிரகலாதன் பற்றி மூவி வந்தது. ஸோ அவருடைய ஃபாதர் இரண்யகசிப்பு, அவர் வந்து ஒன் ஆஃப் த மாஸ்டர் வந்து அவர் வந்து மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு வந்து என்ன, நான் அவர் படிக்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, யா ஒரு பக்கம் அவர் வந்து அகேன்ஸ்ட் விஷ்ணு நிறைய விஷயங்கள் பண்ணுது, அதெல்லாம் ஓகே. அவர் பையனை வந்து அவர் வந்து கொஞ்சம் ஏன்னோ இது ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு அந்த ஸ்ட்ரிக்டாக இருந்து அவருக்கு சில டார்ச்சர் பண்ணது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் பார்க்கும்போது ஹீஸ் லக்கியஸ்ட் பர்சன் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா
விஷ்ணு பகவானுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாரும் ரெடியா இருக்காங்க சேர் கொடுக்கறதுக்கு. வாங்க வந்து உட்காருங்கன்னு இந்திரன் வந்து சிவன் வந்து எல்லாருமே வாங்கன்னு. ஆனா அவர் ரொம்ப அசால்ட்டா போயிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இரணிகசிப்போட சேர்ல உட்காந்து பிரகலாதன்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு லக்கியஸ்ட் பர்சனை வந்து நான் பார்க்க முடியாது. நான் அந்த பக்கம் பார்க்குறேன் ஒரு பாசிட்டிவ் அந்த அந்த இடத்துலையும் நான் பார்க்குறேன். எவ்வளோ லக்கி அந்த மாஸ்டர். ஏன்னா அவரோட சேர்ல ஏன்னா எவ்வளவோ பேர் கூப்பிட்டு வந்து உட்காராத ஒரு ஒரு பெரிய சக்தி வந்து இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைக்காண்டியும் ஒரு அவருக்காண்டி வந்து உட்காரும்போது அது வந்து ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது அப்படி பார்க்கும்போது ஹிரண்யகசிபு ஒரு லக்கி தான். ஏன்னா அவருடைய ஆசனத்தில் இவர் உட்காந்தாரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எவ்வளோ பேர் தவம் இருக்காங்க, எவ்வளோ பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு. ஆனால் அவர் போய் அசால்ட்டாக உட்காந்து அங்கே உட்காந்து பிரகலாத மடியில் வச்சு அவருக்கு என்ன உனக்கு என்ன ஆசை வேணும்னு சொல்லு, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் ரொம்ப நான் பார்க்கும்போது நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மாஸ்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து கிளாஸ்ல போகலாம். தேங்க்யூ. ஸோ ஹிரண்யகசிபு பற்றி நான் வந்து இப்போ பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் அந்த மாஸ்டரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவரை பற்றி தெரியாதவங்க யாரும் கிடையாது. அவருடைய இது அவரோட பையனை பற்றி பிரகலாதன் சரி எல்லாருமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். நான் சும்மா ப்ரெசன்டேஷனுக்காண்டி சில இன்ஃபர்மேஷன் நான் போட்டிருக்கேன் இங்கே. ஸோ ஸோ அவருடைய மெசேஜ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்கிறாரு? யா அவர் ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாஸ்டர்கிட்ட எனக்கு இன்னொரு விஷயம் ஒரு பிடிச்சது என்னென்னா, அவர் ஒத்துக்கிட்டாரு. என்ன ஒத்துக்கிட்டாருன்னா, அவர் மனசளவில் தெரியும் நம்மளை மீறி இன்னொரு மாஸ்டர் இருக்காங்க, விஷ்ணு இருக்காரு, இவர் இருக்காங்க, இது இருக்கு, இந்த உலகம் இப்படித்தான் நம்மன்னு அவருக்கு தெரியும். மனசார தெரியும், உள்ள தெரியும். ஆனா அதை வாய் மூலியமா அவரால் சொல்ல முடியல. சொல்றதுக்கு அவரோட ஈகோ என்ன வேணா சொல்லலாம், தடுத்துருச்சு. ஸோ அதை வந்து அவர் பையன் எதிர்பார்த்தார். அவர் பையன் எதிர்பார்த்தது தான். நீங்க வந்து மனசுக்குள்ள நினைச்சாலும் நீங்க வெளியே சொல்லுங்க, உங்க வாயால சொல்லுங்க அப்படின்னு அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணார். ஆனா அவர் வந்து இல்ல. நான் ஏன்னா அவர் வந்து ரொம்ப மெடிடேஷன் தெரியல. ரொம்ப மெடிடேஷன் பண்ணி சிவனை இது பண்ணி அவரே நான் நான் தான் சிவன், நான் தான் கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவத்தோட மனப்பாங்கோட இருந்தவர். ஸோ அப்போ வந்து பையன் வந்து இல்லை இது இல்லை நம்மளோட இன்னும் பெரிய மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஈகோ அங்கே வந்து ஹர்ட் ஆயிடுச்சு. என் பையன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஃபாதர் ஒரு சன்னுக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயம். ஏன்னா அதுதான் அந்த வந்து மெயினாக. ஸோ நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அவருடைய யூனோ அகென்ஸ்ட் பிரகலாந்துக்கு என்னென்ன பண்ணாரு. அவரே சொல்லியிருக்காரு, மெசேஜ்லேயே சொல்லியிருக்காரு, நான் வந்து என் பையனை வந்து பாய்சனை கொடி அப்படிலாம் நான் சொன்னேன். ஆனால் அவன் வந்து சொன்னது எல்லாமே தெரியும், அவன் சொன்னது எல்லாமே உண்மைன்னு தான் எனக்கு தெரியும். ஆனால் என் மனசுல உண்மை இருந்தது. ஆனால் நான் அதை வெளியே வாயால் என்னால் ஒத்துக்க நான் விருப்பம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு இதில் இருந்தேன். ஏன்னா அவருக்கு விஷ்ணு மேலே ஒரு கோபம். அவர் தம்பியை வந்து இது பண்ணனால அவருக்கு வந்து ஒரு ஏன்னா இரணிகசிபு வந்து அவர் வந்து ஐ மீன் அவரோட பிரதர் வந்து அவர் இது பண்ணனால அவருக்கு வந்து ஒரு சின்ன அதுல இருந்து கோபம், அதுல இருந்து நிறைய விஷயங்கள், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது. இதுக்கிடையில அவர் பிரகலாதன் வந்து அவருடைய யூனோ பங்கு எப்படியாவது என்னுடைய அப்பா வந்து இந்த ஒரு லைனுக்கு நான் கொண்டு வரணும், அவருக்கு சொல்லணும், இவரோட இன்னோட மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க நமக்கு ரெடியா இருக்காங்க, நிறைய டீச் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து யூனோ சொல்லணும் அப்படிங்கிறது அவருடைய இதா இருந்தது. ஆனா ஆனா இதுல என்ன ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, ஒன் மினிட் மேம், சாரி. சாரி, ஒன் செகண்ட். என்னுடைய நெட்வொர்க் ஏதோ சம்திங் வித்தியாசமாக காட்டுது எனக்கு. ஒரே நிமிஷம், சாரி. ஓகே, இப்போ பரவாயில்ல. ஸோ ஸோ அவர் நான் சொன்ன மாதிரி தான், முதல் சொன்ன மாதிரி தான், நான் ஒருவன் தான் மாஸ்டர். அவர் நினைச்சது ஹிரண்யகசிபு நினைச்சது தான், நான் ஒருத்தன் தான் மாஸ்டர், அதாவது சிவன். நான் அதில் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன், ரொம்ப ஏன்னா உறுதியான ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். வேற யாரும் இல்லை. அதே நேரத்தில் சிவனையும் அவர் வந்து சிவனை ரொம்ப வழிபட்டாரு. சிவனை தவிர வேற யாரும் இல்லை, அவரே எல்லாம் என்ற அந்த ஒரு ஒரு தாட்டோட அந்த அந்த ஒரு இதோட இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரே தன்னைத்தானே ஒரு ஒரு இறைவனா இது பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த அந்த இடத்துல வந்து அவர் பையன் வந்து சில அதாவது ஒரு ஒரு அவேர்னஸை கொண்டு வர ட்ரை பண்ணார். என்னன்னா நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, நம்ம மட்டும்தான் மாஸ்டர் கிடையாது, நம்மளோட இங்கே முடிஞ்சிடறதில்ல, நமக்கு அப்புறமும் நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத அவர் புரிய வைக்க ரொம்ப ட்ரை பண்ணார். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மாதிரி ஒரு டாக்ஸ் மாஸ்டர் மாதிரி அவர் வந்து உண்மையை வந்து பதிய வைக்கணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஆனா அவருக்கு விஷ்ணு மேல இருந்த ஒரு நாராயணன் மேல இருந்த ஒரு கோபத்தினால
ஏன்னா அவர் ரைட், அதனால அவர் வந்து எந்த விஷயத்தையுமே ஒத்துக்கல. அவங்களுக்குள்ள அடிக்கடி ஒரு வாக்குவாதங்கள், இந்த சில விஷயங்கள் எல்லாம் நடந்தது. ஸோ இது போக போக என்னாச்சு, அவர் வந்து சொன்ன மாதிரி நீங்க பாய்சன் குடிங்க, அவருக்கு நிறைய டார்ச்சர்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணாரு, கொலை முயற்சிகள்லாம் பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொன்னார். ஆனாலும் பிரகலாதன் வந்து அதிலிருந்து முறியடிச்சு வெளியே வந்து அவர் வந்து உண்மையிலேயே ஒரு பக்தன், அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு ஃபெய்த். அதாவது பிரகலாதனோட ஃபெய்த் வந்து ஒரு, அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அது இன்ஃபினிட்டிவ் ஒரு ஃபெய்த். அதாவது என்ன சொல்றது, ஒரு குழந்தை வந்து எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தால் தூண்லே இருப்பார் துரும்பில் இருப்பார் அந்த ஏஜில். அதாவது எந்த ஒரு அனுபவமும் கிடையாது, எந்த ஒரு பெரிய விஷயங்களை கற்றுக்கல. ஆனாலும் அந்த ஃபெய்த், அந்த டயத்தில், அந்த வயசில் அந்த ஃபெய்த் எனக்கு வந்து எங்கே வேணாலும் இருப்பார், நான் எங்கே வேணாலும் என்னால் பார்க்க முடியும், அவர் எல்லா இடத்துலையும் இருக்காரு அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட் வந்து அவர் வந்து கொண்டு வந்தார். ரைட், அந்த பையன் கொண்டு வந்தார். அதுதான் வந்து அவர் வந்து ஏன்னா ரொம்ப ரொம்ப இதாக சொல்கிறாரு. ப்ளஸ் பிரகலாதன் என்ன முயற்சி பண்ண முடியுமோ எல்லாம் முயற்சி பண்ணார். பட் அவருடைய அறியாமை, அந்த காரணத்தினால அவரால் வந்து ஏற்றுக்க முடியல. அறியாமை சொல்லலாம், ஈகோ சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம், கோபம் சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இரணிகசிபு அவருடைய வாழ்க்கை பாடத்துலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எல்லாவது எல்லா மாஸ்டர் நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, என் பையன் சொன்ன மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாஸ்டர்ஸோட அவங்க அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவங்கள நீங்கள் லூஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அவரை மாதிரி அறியாமையில் வேண்டாம். அதாவது உங்கள் வாழ்க்கையும் ஒரு அறியாமை இல்லாமல் நீங்கள் வந்து வீணடிக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஸோ இப்போ என்ன இது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறேன்னா, என்னதான் வந்து மாஸ்டர்ஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எவ்வளோ குருமார்கள் இருக்கலாம், அவங்க வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரலாம், நம்மளோட மூன்றாவது கண் கூட திறக்கலாம், எல்லாமே நடக்கலாம். நீங்கள் ஆஸ்ட்ரோ ட்ராவல் பண்ணலாம், எல்லாம் என்ன வேணால் நடக்கலாம், எல்லாம் மேஜிக் நடக்கலாம். ஆனால் அவங்க அவங்க வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேலே நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஏன்னா எவ்வளோ பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும், எவ்வளோ மாஸ்டர்ஸ் என்ன சப்போர்ட் எப்படி பண்ணாலும், ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து அந்த எப்படி அதை ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி அதை கடைபிடிக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் மாஸ்டர்ஸ் சொல்கிறத கற்றுக்கோங்க, நம்மளோட நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க, அவங்களுடைய போதனைகளை கேளுங்க, என்னைய மாதிரி அவாய்ட் பண்ணாமல் அதை விஷயங்களை கேளுங்க. ஸோ இந்த அந்த பிறப்பை நம்ம எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து வீணடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கார். ஸோ அவர் டோட்டலாக வந்து அவரோட மெசேஜ் வந்து என்னென்னா, நான்கிறது இல்லாமல் நம்மளை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. நம்மளை என்னதான் நான் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய விஷயம், நான் இப்போ உலகத்தை ஆண்டாலும் எனக்கும் மேலே ஒரு பெரிய சக்தி இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பெரிய சக்தி இருக்குது. ஸோ எவ்வளோ இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணாலும் நம்மளோட இன்னொருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட அதிகமான ஒரு லெவலில் இருப்பார். அது உண்மை, அது மட்டும் ஒரு. ஸோ என்னதான் நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட்டே நான் வந்தாலும் ஹையஸ்ட் மார்க் எடுத்தாலும் என்னை விட அதிகமாக மார்க் எடுக்க எங்கேயாவது ஒருத்தவங்க இருப்பாங்க, ஏதோ ஒரு உலகத்தில் எங்கேயோ ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ நான் தான் எடுத்தேன்னா அப்போ நான் மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. ரைட், நம்ம எப்போவுமே நம்மளோட ஒரு படி அதிகமாக இருக்கிற ஆளுகள் இங்கே இருக்காங்க, நம்மளோட அதிக நாலேஜ் உள்ள ஆளுகள் இருக்காங்க, மனிதர்கள் இருக்காங்க, சோல் இருக்குது, எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கான தேடுதல், நம்ம ஓகே அப்போ நம்ம இன்னும் நிறைய என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிற அந்த தேடுதலோட, அந்த அவேர்னஸோட, எல்லாருடைய அந்த லிசனிங் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த லிசனோட நம்ம பண்ணோம்னா, ஸோ நம்ம வந்து லைஃப்பில் வந்து நல்ல ஒரு அந்த அந்த ஸ்டேஜ், நல்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய இரணிகசிபோட ஹை லெவல் அவரோட மெசேஜ். ஓவரால் நான் சில வார்த்தைக்கு என்னுடைய இதில் வந்து நான் போட்டிருக்கேன். பட் அவரோட மெசேஜ் என்னென்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் மற்ற மாஸ்டர்ஸ் யாரையுமே லூஸ் பண்ணாதீங்க, இருக்காங்க நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. நம்ம தான் மாஸ்டர் கிடையாது, நம்மளோட அதிகம் பெரிய ஆளுகளும் இருக்காங்க, பெரிய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஹெல்ப்பை நம்ம தேடிக்கணும், அவங்கள்ட்ட வந்து நம்ம மெசேஜை வாங்கிக்கணும், அவங்ககிட்ட வந்து நிறைய படிக்கணும் அப்படிங்கிறார். அவ்வளோதான், அதுதான் வந்து. ஸோ நம்மளோட அறியாமையினால வீணடிக்க வேண்டாம் இந்த இன்கார்னேஷனை. நம்ம அந்த மனித பிறவி எடுத்துருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து நம்ம தேவையில்லாமல் நம்ம அறியாமையினால அதை வந்து இது பண்ணிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இந்த டயத்தை அப்படிங்கிறது தான் அவருடைய இது. ஸோ இதில் மெடிடேஷன் வருது, ஜென்ரலாக சொன்னால் மெடிடேஷன் வருது, மெசேஜஸ் மாஸ்டர்ஸோட கனெக்ட் பண்ணுறது, அவங்களுடைய என்ன விஷயங்களை கேட்குறது, அவங்கள பற்றி படிக்கிறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இதைத்தான் வந்து பிரகலாதன் வந்து சொன்னார், அதை தான் அவர் சொல்ல ட்ரை பண்ணார். பட் அது நடக்கலை. பட் எனிவே அவர் வந்து மெசேஜ் மூலிமா இப்போ வந்து அதை கற்றுக்கிட்டு அதை சொல்லியிருக்காரு நமக்கு. ஸோ இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலி. சரியா,
இதான் வந்து அவரோட இரண்யகசிப்போட அவருடைய உச்சகட்டம் மெசேஜ் ஆக்சுவலி. யா. ஸோ நெக்ஸ்ட். ஸோ யா, இதை தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். நான் இப்போ சொன்னது இல்லையா, அந்த வார்த்தைகள் தான் இது. ஸோ யா, இது லாஸ்ட் இதை நான் சொல்ல இது பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ அதே நேரத்தில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறது, அதாவது இப்போ நம்ம வந்து சில விஷயங்கள் படிக்கிறோம்னா நமக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது. நான் போன கிளாஸில் சொன்ன மாதிரி தான், விஸ்டம் ஷேரிங்கிறது வந்து ஒரு ஒரு சோலுக்கு கொடுக்கறது இல்லை, நீங்கள் ஒரு மனிதருக்கு கொடுக்கறது இல்லை, அது ஹோல் ஜென்ரேஷன், அந்த மனிதருக்கான ஜென்ரேஷன் கொடுக்குறீங்க. ஏன்னா அவர் அவங்க பசங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க பசங்க அவங்க பசங்களுக்கு. ஸோ இந்த விஸ்டம்ங்கிறது டிராவல் ஆகி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால எப்போவுமே வந்து நாலேஜை ஷேர் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு என்ன உங்களால் முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. யா. ஸோ இதான் மெயின் அவருடைய 2 ஐட்டம் வந்து நினைவு வைக்க வேண்டியது. இப்போ மாஸ்டரில் இருக்காங்க, அவங்கள நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது, அவங்களோட மெசேஜ் அவங்களோட அட்வைஸ் நம்ம கேட்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளோட சோல் முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து அறியாமையை அகற்றுங்கள், அவ்வளோதான். அதுதான் வந்து அவரோட மெயின் இது. யா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் ஆக்சுவலி. என்ன சொல்கிறது, இன்னும் வந்து நம்ம வந்து ஒரு இம்மோர்டல் ஒரு ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். விபீஷணன் அவர் வந்து, ஏன்னா இந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 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 வெர்ப் இருக்கும் ஆக்சுவலி. நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஓகே ஒரு இடத்துல இருக்கும், பட் அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நடக்கும். பட் அந்த இடத்துலையும் கூட நம்மளுடைய ஒழுக்கம், அந்த டிசிப்ளின், அந்த நீதி, அந்த நேர்மைங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதுதான் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நீங்க தனியா இருக்கும்போது நீங்க ஃபாலோ பண்றதுல என்ன இருக்கு? ஓகே, யா, பண்ணலாம். நீங்க நேர்மையா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா பட் ஒரு ஒரு டாக்ஸிக்கான பிளேஸு, அங்க நிறைய தப்பான விஷயங்கள் நடக்குது. ஒரு அகைன்ஸ்டா நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த இடத்துல வந்து நீங்க வந்து எவ்வளவு ஒழுக்கமா, எவ்வளவு டிசிப்ளினா, எவ்வளவு ஒரு அந்த அந்த கான்சியஸோட இருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுதான் வந்து விபீஷனோட இந்த ஒரு இது ஆக்சுவலி. அவர் வந்து யா, மற்ற சகோதரர்கள் மாதிரி கிடையாது. ஏன்னா அவர் வந்து எப்பவுமே அந்த தர்மம் அப்படிங்கிற அந்த ஃபாலோ, அதாவது நீ கரெக்டாக இது வந்து நேர்மையாக இருக்கணும், நம்ம வந்து எதையுமே கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப விபீஷன் வந்து ரொம்ப இதில் இருந்தார். ஓகே. ஏன்னா அவங்க மற்ற சகோதரர்கள் வந்து அவங்க ராவணனுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணாலும் இவர் வந்து சப்போர்ட் பண்ணலை. அந்த விஷயத்தில் எந்த விஷயத்துலையுமே அவர் சப்போர்ட் பண்ணல. அவர் வந்து ட்ரை பண்ணார். கிட்டத்தட்ட பிரகலாதன் எப்படி வந்து ஹிரண்யகசிபுக்கு வந்து எவ்வளவு ட்ரை பண்ணாரோ அந்த மாதிரி விபீஷணனும் ட்ரை பண்ணார் ராவணருக்கு. ஏன்னா அவரோட சிவபக்தர், இருந்தாலும் இவர் விஷ்ணு பக்தர். ஸோ இவர் யூனோ எவ்வளவோ ட்ரை பண்ணார் அவரோட பிரதருக்கு வந்து இது பண்ணுறதுக்கு. பட் யா, சில விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் அவரால் பண்ண முடியல. இருந்தால் கண்டிச்சாரு, எவ்வளோ விஷயம் பண்ண முடியல. வேற வழியில் அங்கேருந்து அவர் வெளியே வர சுச்சுவேஷன் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தெரியும் அவருடைய இது, அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதெல்லாம் வந்து எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இதுல வந்து மெயினா அவரை பத்தி நம்ம பேசுறது என்னன்னா, இவரோட இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆன்மீக ஒழுக்கம் அப்படிங்கிற ஆன்மீக ஒழுக்கம்னா என்னன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா விபீஷன் வந்து ஒரு 7 பாடி மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறாங்க, ரைட்? கான்சியஸ் மாஸ்டர், ரைட்டா? ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, அவரே சொல்லிக்கிறார், நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், சாதாரண ஒரு ஒரு மனிதர் தான், நான் வந்து ஒரு பெரிய இது இல்லை, பட் ஸ்டில் நான் முயற்சி பண்ணேன், எனக்கு அது கிடைச்சது. ஏன்னா அந்த செவன்த் சென்ஸ் ஆஃப் பாடி சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அவருக்கு வந்து அந்த அந்த ஆப்ஷன் அவருக்கு கிடைச்சிது. ஓகேங்களா? ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, தமிழ் எப்படி சொல்கிறதுனா, ஏழாவது உடல் உணர்வின் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ ஏழாவது உடல் மாஸ்டர்ஸ்னால் இப்போ இப்போ என்னன்னா என்ன என்ன சொல்கிறாங்க ஜென்ரலாக, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ வந்து ஓகே, இது வந்து ஜஸ்ட்டு இது வந்து பாடி தான், சோல் தான் உண்மை. ஓகே, எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. எந்த சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் சரி, எந்த எந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளுடைய அந்த அன்றாட அந்த டிசிப்ளின் சொல்கிறாங்களா, டிசிப்ளின், அந்த ஆன்மீக ஒழுக்கம், இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அது எந்த மாதிரி பிளேஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டாக்ஸிக் பிளேஸாக இருந்தாலும் சரி, நல்ல பிளேஸாக இருந்தாலும் சரி, எப்படி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம ஒழுக்கத்தை வந்து கரெக்டாக கைவிடாமல் அந்த டெய்லி டியூட்டியை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார் அவர். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், அதாவது இப்படி எப்படி சொல்றது, இப்போ நம்ம அந்த செவன் பாடி அப்படி கான்சியஸ் சொல்லும்போது, 7 பாடி கான்சியஸ் சொல்லும்போது நமக்கு என்னென்ன வருது? மல்டி லேயர் பாடி, ரைட்? பிசிக்கல் பாடி, ஏன்னா எனர்ஜி பாடி, எமோஷனல் பாடி, மென்டல் பாடி, விஸ்டம் பாடி, அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி பாடி,
பியூர் கான்சியஸ், யூனிட்டி, என்டைட்மெண்ட், எது வேணால் சொல்லலாம் நம்ம. இந்த மாதிரி 7 layers, 7 kind of திங்ஸ். ஏதாவது ஃபிசிக்கலாக இருக்கும், ஹியூமன் தான், ஆனால் ஆமாம் நான் ரொம்ப அவேர்னஸ், கிட்டத்தட்ட வந்து என்லைட்மெண்ட் தான், ஆனால் அவேர்னஸில் இருக்கேன். அந்த ஸ்டேஜில் வந்து அவர் இருக்கார் ஆக்சுவலி. ஸோ அவர் வந்து என்ன என்ன சொல்கிறாரு, யா நீங்கள் வந்து எந்த எந்த சூழ்நிலையும் எப்படி நீங்கள் எப்படி இருந்தாலும் எந்த எந்த இதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அதை பற்றி குறை சொல்லக்கூடாது. உங்களுடைய டிசிப்ளின், உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி, உங்கள் ஒழுக்கத்தை, அந்த ஆன்மீக ஒழுக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ என்னால் பண்ண முடிஞ்சது கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் அப்படிங்கிறார். அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு தான் இந்த இந்த பிறவி நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ என்னாலே முடிஞ்சது, உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். நீங்களும் அதே என்னைய மாதிரியே அந்த சவுண்ட் பாடி கான்சியஸோட உங்களாலே அடைய முடியும் அப்படிங்கிறார் அவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வந்து அவர் என்ன சொல்கிறாரு, எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பேனிக் ஆகாதீங்க, ஒரு பதட்ட நிலை அடையாதீங்க. எப்போவுமே வந்து ஒரு ஸ்டெடி, ஒரு ஒரு நிதானம், எந்த சூழ்நிலையும் ஒரு நிதானம், அந்த ஸ்டெடியோ மைண்டோட ஒரு திட்டமிடலோட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மூவ் பண்ணிட்டு போங்க. அவசரப்பட வேண்டாம், எதுலேயுமே அவசரப்பட வேண்டாம். ஏன்னா இது நீங்கள் இப்போ எது எல்லாமே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஒரு விதமான மாயை ப்ளஸ் ஆஸ் பர் த பிளான். ஓகே, நம்ம இது இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம், ரைட்? தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இங்கே அடைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதுக்காண்டி பேனிக் ஆகணும் அவசியம் இல்லை. அதுதான் அந்த 7th பாடி கான்சியஸோடது. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுதான் நான் ஜஸ்ட் சோல், இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு ட்ராமா. ஓகே, நான் இப்போ போகிறேன், இப்போ வந்து நான் வந்து ஆடிக்கார் வச்சுருக்கேன், இந்த ஆடிக்கார் வச்சுருக்க சந்தோஷம் தான், இப்போ நான் ஓட்டிக்கிறேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் 100 வருஷம் கழிச்சு இந்த ஆடிக்கார் யார்ட்ட இருக்குன்னு தெரியாது, எந்த காயலங்கடல் இருக்குன்னு தெரியாது, நான் ஓட்டுற ஆடிக்கார், ரைட்டா? அதே மாதிரி இப்போ இருக்கிற நான் வீடு, என் வீடு தான், நான் தான் லோன் கட்டுறேன், ஆமாம், சந்தோஷம், மாதம் மாதம் லோன் கட்டுறேன், ஒரு லெவலில் லோன் கட்டி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் இந்த 100 வருஷம் கழிச்சு இந்த வீடு யார் கையில் இருக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ ஸோ அப்படி இந்த நிரந்தரமில்லாத விஷயத்துக்கு, அதாவது என்ன சொல்கிறேன்னா, இருங்க, நீங்கள் வந்து அந்த லைஃபோடு இருங்க, அந்த லைஃப்பில் இருக்கிற விஷயங்களை யூஸ் பண்ணுங்க, ஆனால் அந்த இடத்துல கான்சியஸோடு இருங்க. இது எதுவுமே வந்து நம்ம கூட வரப்போகிறது கிடையாது, எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. இது எல்லாமே ஒரு அன்ஸ்டேபிள். யா, போகிற போக்கில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அந்த ட்ரெஸ்ஸு, நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, காரு, வீடு எல்லாமே வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு இப்போ நான் இந்த கான்சியஸ், அதாவது இப்போ இந்த இருக்கிற உடம்புக்கு இந்த கான்சியஸ்லாம் என் லைஃப் மூவ் ஆகிறதுக்கு எனக்கு தேவை. நான் க்ரோசரி போனால் எனக்கு கார் தேவை, அவ்வளோதான், ரைட்டா? அதுக்கு தான் கார் யூஸ் பண்ணுறோம். எங்கேயாவது வெளியே போகணும், ஆஃபீஸ் போகணும், எனக்கு கார் தேவை. பட் அந்த காரை நான் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. நான் போகிறேன் இல்லை, போகிற பிளேஸ்க்கு, ரைட்? அந்த ஜஸ்ட் அதெல்லாம் டெம்பரவரி, நமக்கு தெரியும், அவ்வளோதான், டெம்பரவரி. அதை தான் வந்து, அதாவது நான் வந்து விபீஷணன் அவர் என்ன சொல்ல வராங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், அந்த மெட்டீரியல் லைஃப்லாம் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல கான்சியஸோடு இருங்க, அவ்வளோதான். இது வந்து இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு யூஸ் போகிற டயத்தில் நான் லெஃப்ட்டில் நான் ஒரு பாதையில் நடந்து போயிட்டே இருக்கேன். அதில் இங்கே தென்னை மரம், முருங்கை மரம் நிறையா வருது, மாங்காய் மரம் எல்லாம் வருது, எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறேன். அந்த மாதிரி தான் போகிற வழியில் ஒவ்வொன்றும் நம்மளோட வீடு, காரு, என்னென்னமோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து நம்ம நினச்சிக்கலாம். பட் இது எல்லாமே வந்து நாட் ஸ்டேபிள், ரைட்? நமக்கு தெரியும், அது கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா மனுஷங்களும் தெரியும். நம்ம ஒத்துக்கிறதுக்கே தெரில, ஒத்துக்கிறோமா இல்லையான்னு அது அவங்களுடைய இதை பொறுத்து. ஆனால் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து அதை தான் வந்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஸோ அந்த கான்சியஸோடு இருங்க அப்படிங்கிறார். ஸோ அந்த கான்சியஸில் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி அதாவது அவரை மாதிரியே நம்மளால் ஆக முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அடித்து சொல்கிறார். எப்போ வந்து உங்களுக்கு அந்த கான்சியஸ் வந்துருச்சோ, நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கிறது, உங்களோட யோசனையும் உங்கள் சிந்தனைகளே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? உங்களுக்கு பதட்டம் வராது, எந்த ஒரு ஒரு சர்ப்ரைஸ் ஆக மாட்டீங்க. ஓகே, லைஃப் ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, இன்னைக்கு டே ரொம்ப சூப்பர், நாளைக்கு மேபி ஆவரேஜாக, நாளை கழிச்சு இன்னும் சூப்பராக இருக்கலாம். ஸோ த டே வில் பி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நமக்கு சர்ப்ரைஸ் ஆக மாட்டோம், நம்ம எதையுமே ஃபேஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓ அப்படியா, ஓகே வந்துருச்சா, சரி ஓகே பார்த்துக்கலாம், அக்செப்ட் பண்ணி மூவ் ஃபார்வர்ட், அவ்வளோதான், அடுத்த வேலையை பார், அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம அதை வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரக்காக இருக்க மாட்டோம். அந்த கான்சியஸ் வந்து நமக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து உங்களை வந்து அது வந்து ஒரு திறவுகோல் மாதிரி, உங்கள் ஒரு டோர் ஓப்பன் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக தெரியும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். ஸோ அங்கே பேனிக்குங்கிறது இருக்காது, உங்கள் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகாது, நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க, எல்லா இடத்துலையுமே ரிலாக்ஸாக இருப்பீங்க, அவ்வளோதான். அதை தான் வந்து அவர் சொல்கிறார். ஸோ ரிலாக்ஸ், எதையுமே வந்து அந்தளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப யோசிக்க வேண்டாம், ரிலாக்ஸாக இருங்க. சொன்ன மாதிரி மெடிடேஷன்,
புத்தகங்கள், நம்ம சத்சங்கங்கள்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து நம்ம படிக்கிறோம். படிக்க அந்த கான்ஷியஸ் நம்ம வந்துருவோம். அதத்தான் வந்து இந்த விபீஷணன் மாஸ்டரும் சொல்றாரு ஆக்சுவலி. ஸோ ஸோ அவரே பார்த்தீங்கன்னா, அவரே சொல்றாரு, "ஒரு சாதாரண மனுஷனா நானே இருந்தேன். சாதாரண மனுஷனா தான் இருந்தேன். ஆனா நானே வந்து இப்ப 7th பாடி கான்ஷியஸ் பிசிக்கல் பாடியா மாஸ்டர் ஆயிட்டேன்." அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கான இதுதான் இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. ஆன்மீக உயிரோட இருங்க. ஒழுக்கத்த வந்து எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அந்த பிளேஸ குறை சொல்ல வேண்டாம். ஏன்னா எனக்கு இப்படி இருக்கு, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வேண்டாம். நம்ம நம்மளா இருப்போம். நம்ம அந்த டிசிப்ளின் நம்ம தனியா இருந்தாலும் சரி, கூட்டத்தோட இருந்தாலும் சரி, நம்ம அதே டிசிப்ளினோட, அதே ஒழுக்கத்தோட நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டிய நம்ம கைவிடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கரெக்ட்டா திட்டமிடுதல், ரிலாக்ஸா எப்பவுமே பேனிக் ஆகாம, எந்த ஒரு இது ரிலாக்ஸ் ஆகாம எப்பவுமே ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து பொறுமையா எல்லா விஷயத்தையுமே ஃபேஸ் பண்றது. அந்த மாரி விஷயங்கள். ஜெனரலா அவர் என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆன்மீக பிணைப்போட இருங்க. அது எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஆன்மீக பிணைப்புங்கிறது எந்த மாரி நீங்க ஒரு குருவோட அட்டாச்மென்ட்டோ, இல்ல மெடிடேஷன்ல ஒரு அட்டாச்மென்ட்டோ, இல்ல உங்களுக்கு வந்து நெறைய சத்சங்கங்கள் கேட்கிறீங்களா? அதுல அட்டாச்மென்ட்டோ, அந்த மாரி விஷயங்கள்ல உங்களுடைய அந்த அந்த தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போனோம்னா, அது வந்து என்ன ஆகும்னா, அது வந்து நமக்கு வந்து மென்டலி நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். போக, 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 போக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மென்டல் ஸ்ட்ராங் மட்டும் இல்ல, மனதளவில எல்லா இடத்துலயும் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹியூமன் பீயிங்கா இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா, நீங்க எல்லா இடத்தையும் ஃபேஸ் பண்ணலாம். அவ்வளோதான். அதுதான் அவரு சொல்றாரு. உங்களோட சுய முயற்சி. ஸோ மாஸ்டரோட வழிகாட்டுதல் எல்லாமே நமக்கு தேவை தான். ஸோ ஆனா நம்ம வந்து அதோட நோக்கம் அதாவது ஆன்மீகத்தோட அந்த அட்டாச்மெண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறார். என்னதான் வந்து பொருள், செல்வம், ஃபேம் எவ்வளோ என்ன வேணா இருக்கலாம் உங்ககிட்ட லைஃப்ல. நீங்க உலகத்தையே கூட ஆளலாம். ஆனா, நீங்க ஆல்வேஸ் யூ ஷுட் கனெக்ட் வித் அந்த அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த ஒழுக்கத்தோட நீங்க எப்பவுமே ஒரு கனெக்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறார். அவ்வளவுதான். ஸோ இதான் அவருடைய மெயின் மெசேஜ். ஸோ அவர் சொல்றது என்னன்னா, நம்ம மெடிடேஷன் பண்ணுங்க. அந்த அந்த டிசிப்ளின ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே அந்த ஆன்மீக கான்ஷியஸ்ல இருங்க. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா, நீங்களும் என்னைய மாதிரியே இதே பிறவியிலேயே அந்த செவன்த் பாடி கான்ஷியஸ் அப்படின்னு சொல்றாங்களா, இன் பிசிக்கல் பாடி. பிசிக்கல் பாடி இருந்துகிட்டே அந்த செவன்த் கான்ஷியஸ் பாடியை அவங்களால மாற முடியும் அப்படிங்கிற அவர் சொல்றாரு. அவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு அவர். ஸோ யா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ நிறைய செக்ஷன்களை கேட்டிருக்கோம். மெடிடேஷனாக இருக்கட்டும், மாஸ்டரோட கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆன்மீகத்தை அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த மெட்டீரியல் லைஃப்ல இருந்து எப்படி டிட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது. யா நம்ம இருக்கோம். அதுக்காண்டி நம்ம வந்து டெய்லி சாப்பிடாம இருக்க முடியாது. அதுக்கு கண்டிப்பாக பணங்கள் தேவை. நம்மளுடைய சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக மணி தேவை தான். ஆனால் அதில் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். ஓகே, அதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன், என்னுடைய இதுக்கு தேவைப்பட்டது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட், தட்ஸ் இட். அதில் வந்து என்னுடைய அஹ், உயிரை கொட்டக்கூடாது, என்னோட சோலை போடக்கூடாது. ஓகே, மணி தான் முக்கியம், வீடு தான் முக்கியம், ஃபேம் தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த முக்கியத்துவம் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தாமரை மேலே எதை சொல்லுவாங்களே, தாமரை மேலே இருக்க தண்ணியில் எப்படி இருக்கோ ஒட்டாமல் இருக்கோ அந்த மாதிரி ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஜஸ்ட் என்ஜாய். அண்ட் அந்த அந்த கனெக்ஷன், அந்த ஆன்மீக கனெக்ஷன், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கனெக்ஷனோட இருங்க. ஸோ உங்களால் என்னைய மாதிரி அந்த அந்த செவன்த் பாடி கான்சியஸாக ஆக முடியும், ஃபிசிக்கல் பாடி இருந்துக்கிட்டே உங்களால் முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். யா ஸோ இதுதான் வந்து இது. ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாஸ்டர்கிட்ட பிடிச்சது என்ன விஷயம்னா, யா அவர்கிட்ட வசதிகள் இருக்குது. அவர் வந்து ஏன்னா ராவனோட தம்பி, அவருக்கு இல்லாத வசதிகள் இங்கே கிடையாது, இருக்குது, நிறைய இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கல, இல்லைங்களா? பெருசாக எடுத்துக்கல. பெருசாக எடுத்துக்காம அவர் வந்து அது ஒரு ஒரு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம, இதெல்லாம் வந்து இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதான் சொன்னேன், அந்த டிட்டாச்மெண்ட். ஏன்னா அவர்கிட்ட வந்து செல்வங்கள், எவ்வளவோ செல்வங்கள், எவ்வளவோ விஷயங்கள் இருந்தது. ரைட், நம்ம சொல்லணும்னா லங்கா வந்து ஒரு தங்க சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு தங்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அவருக்கு அந்த பொருள் மேல அட்டாச்மெண்ட் இல்லை. அது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அவர் அந்த இடத்துல இருந்துகிட்டு அவர் வந்து அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணியிருக்காருன்னா, அது உண்மையிலேயே வந்து பெரிய பெரிய விஷயம் இந்த மாஸ்டர் பண்ணது ஆக்சுவலி. அதை எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் வந்து எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. ஸோ யா சரி, ரியலி குட் ஆக்சுவலி. இந்த மாஸ்டரோட மெசேஜ், அவங்களுடைய அந்த பாதைகள் ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. யா ஸோ யா இதைத்தான் நம்ம இப்போ பேசணும், நிறைய விஷயங்களை.
ஸோ நெக்ஸ்ட் மாஸ்டர் வந்து யுதிஷ்டர், தர்மராஜ் நம்ம சொல்லுவோம். மகாபாரதத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி இவர் இந்த மாஸ்டர் பற்றி நிறைய பேத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவருடைய அந்த கொள்கை, அவருடைய அந்த நேர்மை, பொய்யே சொல்லாத மனுஷன். ஸோ மகாபாரதத்தில் கூட கிருஷ்ணர்கிட்ட பொய் சொல்லுன்னு சொல்லும்போது, என்னப்பா என்னை போய் பொய் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு யானையை பேரை சொல்லி, இருந்தாலும் அது ஒரு பாதி பொய் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் வேற வழி இல்லை. அப்போ வந்து இந்த மனுஷன் ரொம்ப நேர்மையான மனுஷன். கிருஷ்ணர் அவர்கிட்ட இருந்து வேலையை வாங்க முடியல. ஸோ அவருடைய இதில் அவர் பாணியில் சில விஷயங்கள் பண்ணி கடைசியில் சில விஷயங்கள் அது தெரியும். அந்த ஸ்டோரி உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அது. பட் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு மனிதர். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஆனால் அவர் வந்து ரொம்ப அந்த அந்த சொசைட்டி, அதான் சொல்லுவோம் இல்லையா, அந்த அரச குடும்பத்துக்கான அந்த அந்த கம்யூனிட்டிக்கான ஒரு இது இருக்கும் தெரியுங்களா, ஒரு கடமை, அந்த ஒரு பாலிசிஸ் இருக்கும், சமூக நீதினு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப கடைப்பிடிச்சிருக்கார் ஆக்சுவலி. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா மாஸ்டர், மெடிடேஷன், இவர் வந்து மெடிடேஷன் பண்ணாரா, அதிகமாக பண்ணாரா அப்படிங்கிறத வந்து பெருசாக சொல்லலை. ஆனால் அவரோட பிரதர்ஸ், அதாவது இவங்க அந்த மாஸ்டர் வந்து இந்த ஆத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த 12 வருஷத்தில் அந்த நீங்கள் அந்த காட்டு அந்த போன டயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன், என்னென்ன விஷயம் மெடிடேஷன்லாம் பண்ணீங்களா எல்லாம் அப்படிங்கிற கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ அவர் கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, இல்லை நான் அதாவது மெடிடேஷன் நாங்கள் பண்ணோம், பட் இட்ஸ் நாட் அபவுட் ஆல்வேஸ் மெடிடேஷன். ஏன்னா எங்களுக்கு அதை தவிர எங்களுக்கு வந்து சில கடமைகள் இருந்தது, நிறைய போர்கள் இருந்தது, நாங்கள் போர்களுக்கான தயார் அந்த இதில் இருந்தோம். பீமன் வந்து அவருடைய ஓன் அவர் ப்ரிப்பரேஷனில் இருந்தார். அதே மாதிரி அர்ஜுனர் வந்து அவர் ஓன் ப்ரிப்பரேஷன், அவர் நகுல் மற்றவங்க எல்லாருமே என்ன மாதிரி பண்ணலாங்கிற அவங்கவுங்க ப்ரிப்பரேஷன்லாங்க. ஆனால் பட் அர்ஜுனர் வந்து நிறைய மெடிடேஷன் பண்ணியிருக்கார். அவர் பண்ணி நிறைய ஆஸ்ட்ரோ ட்ராவல்ஸ், மல்டி டைமென்ஷன் நிறைய பண்ணியிருக்கார் அவர். ஸோ அதே மாதிரி இவங்களும் திரௌபதியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய விஷயங்கள் அப்சர்வ் இது பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய பவர் கெயின் பண்ணியிருக்காங்க அந்த டயத்தில். அது பர்டிகுலராக வந்து கிருஷ்ணன் வந்து ரொம்ப கைட் பண்ணியிருக்காரு. அவர் தான் மாஸ்டர் வந்து கைட் பண்ணியிருக்காரு திரௌபதிக்கு. ஸோ திரௌபதி தான் அதிகமாக பவர் வந்து அவங்க வந்து அந்த மெடிடேஷன்ஸ் மூலியமா அதிகமாக பவர் வந்து அவங்க கெயின் பண்ணாங்களாம் அந்த 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 பீரியடில். அது பர்டிகுலராக கிருஷ்ணனோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப, ஏன்னா அவர் மாஸ்டர் இருந்திருக்காரு, குருவாக இருந்திருக்காரு. அவரோட ரோல் ரொம்ப இருந்திருக்கு. அவர் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கார். தர்மரோட இருந்து போர் பிளான் பண்ணுறது, அதோட ப்ரான்ஸ் அண்ட் கான்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யூகம் அமைக்கிறது எல்லாமே அவங்க எல்லாருமே சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தரும், அதாவது அவங்கவுங்களுடைய அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டியூட்டியில் இருந்தனால அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா போருக்கான ரெடி அந்த இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பட் மெயினாக பார்த்தீங்கன்னா திரௌபதியும் அர்ஜுன் வந்து நிறைய பவர்ஸ் கெயின் பண்ணாங்களாம் அந்த டயத்தில், இந்த மெடிடேஷனில். இவர் மல்டி டைமென்ஷன் ட்ராவலு ப்ளஸ் இவங்க வந்து இவங்க திரௌபதி வந்து இவங்க அர்ஜுனோட அதிகமாகவே நிறைய பவர் கெயின் பண்ணியிருக்காங்க அவரோட கிருஷ்ணனோட அட்வைஸில் ஆக்சுவலி. ஸோ அது ரொம்ப அவங்களுக்கு இதாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்க அந்த ஆத்தர் கேட்டிருக்காங்க, அந்த அந்த டயத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப இதாக பண்ணியிருக்காங்க. பட் அவர் சொல்லியிருக்காரு, ரொம்ப ரொம்ப ஃப்ராங்காக சொல்லியிருக்காரு, நான் வந்து 24 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணோம். அதே நேரத்தில் எங்களுக்கு மற்ற கடமைகள் இருந்தது. ஏன்னா போருக்கு அந்த வாருக்கு நாங்கள் ரெடியாக வேண்டியிருந்தது. ப்ளஸ் ஏன்னா போர் உத்திகள் நிறைய இருக்கு இல்லையா, நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ண வேண்டியது, அதுக்கான தயாரெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அது அதையும் பண்ணிட்டு நாங்கள் இதையும் பண்ணோம் அப்படின்னு அவர் ரொம்ப ஓப்பனாகவே டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லியிருக்காரு ஆக்சுவலி. ஸோ அவரோட நோக்கம் என்ன என்ன எந்த அதே மாதிரி இவர் விபீஷன் சொன்ன மாதிரி தான், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த நேர்மை, அந்த ஒழுக்கத்தை வந்து நீங்கள் தர்மத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன் ஒழுக்க தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் வந்து ஏன்னா இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆன்மீகம்னு நான் சொல்ல வரல, ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டெய்லி ஆக்டிவிட்டி காலைல ஒரு எந்த ஏதோ ஒரு டைத்துக்கு நம்ம எந்திரிக்கிறோம், எந்திரிச்சு நம்ம டெய்லி ஆக்டிவிட்டி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய எக்ஸசைஸ் இருக்கும், ரைட், மெடிடேஷன் இருக்கும், சில புக்ஸ் ரீட் பண்ணுவோம். அது நம்ம 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 ஒரு செட் பண்ணியிருப்போம். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிப்போம், ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் மெடிடேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு டிசிப்ளின் இருக்கும் தெரியுங்களா. அந்த டிசிப்ளினை வந்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். அது வந்து அதான் எல்லா மாஸ்டரும் சொல்கிறாங்க. நம்ம அதை வந்து கண்டினியூஸாக வந்து கிவ் அப் பண்ணாமல் நம்ம பண்ணிக்கிட்டே போனோம்னா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் ஓகே இது வந்து நமக்கு அந்த வித்தியாசம் வந்து கண்டிப்பாக தெரியும், அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா அந்த அந்த டிசிப்ளின் நீங்கள் வந்து டெய்லி பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய அந்த ரியல் லைஃப்பில், உங்களுடைய மைண்ட் செட்டில், உங்களுடைய எண்ணங்களில் கண்டிப்பாக வந்து
அதுக்கான மாற்றங்கள் நிறைய உங்களுக்கு தெரியும். உங்களை சுற்றி அந்த யூனிவர்சலோட அந்த அந்த சொல்லுவோம் இல்லையா, என்ன சொல்றது, ஒரு 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 விதமான ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு விஷயம், அதாவது பாசிட்டிவான ஒரு எனர்ஜி சொல்லுவோம் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 எனர்ஜி உங்களை வந்து சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அந்த பாசிட்டிவிட்டி ப்ளஸ் வந்து உங்களோட செய்கையில் ஒரு பாசிட்டிவிட்டி, உங்களுடைய சிந்தனையில் ஒரு பாசிட்டிவிட்டி, உங்கள் பேச்சில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 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 ஆப்போசிட்டான விஷயத்தில் கூட நீங்கள் அதில் கூட ஒரு நல்ல விஷயத்தை பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 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 நமக்கு ஒரு ஒரு ஞானம் கிடைக்கும். நான் சொல்ல அது ஒரு நாலேஜ், நான் நாலேஜும் சொல்லுவேன். அந்த மாதிரி கூட ஒரு விஸ்டம் கிடைக்கும். எல்லாத்தையும் நம்ம குறை பார்க்க மாட்டோம். அதுலயும் என்ன நல்லது இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. ஸோ அது வந்து உண்மையிலேயே அந்த அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் நம்ம சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் நிறைய நிறைய பேர் பார்த்துருக்கேன். எந்த எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா, நான் ரிலேஷன்லாம் பார்த்துருக்கேன். ஒருத்தர்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான மனுஷன் தான் அவர்லாம். அவங்களும் சரி, அவங்க ஒய்ஃபும் சரி. அவங்க பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துலயும் வந்து அந்த குறைகள்ல கூட நிறைகளை கண்டுபிடிப்பாங்க. ஒரு விசேஷத்துல போகும்போது சரி, ஒரு ஃபங்க்ஷனை நாங்கள் பார்க்கும்போது சரி, அவங்ககிட்ட பேசும்போது சரி, ஒரு ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளாகவே இருக்கும். நான் வந்து அப்போ சின்ன வயசுல வந்து நான் அந்த அளவுக்கு அந்த ஒரு இது இருக்கா இல்லையா, ஓகே. ஆனால் அவங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் தெரியும். அவங்கள பார்த்தாலே ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அவங்களோட ஆறாவா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கிறோம், பாசிட்டிவ் எனர்ஜின்னு நிறைய சொல்கிறோம், ஆறான்னு சொல்கிறோம், நிறைய சொல்கிறோம் நம்ம. ஆனால் அவங்கள பார்க்கும்போது அந்த அவங்க பேரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அது அவங்க பேசுறதுனால அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. பட் அவங்க நான் பார்த்துருக்கேன். அவங்க மற்றவங்க பேசுறதுக்கும் அவங்க பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அவங்க வந்து ஒரு ஒரு பா ஒரு ஒரு நல்ல விதமாகவே பேசுவாங்க எல்லாத்தையுமே. இப்போ நான் ஒரு மார்க்கே நான் கம்மியாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ரிலேஷன்லாம் நாங்கள் சின்ன வயசில் ஜாயின் பண்ணும்போது ஒரு காம்படிஷன் இருக்கும் இல்லையா, என் பையன் நல்லா படிக்கிறானா, உன் பையன் நல்லா படிக்கிறானா, நீ எவ்வளோ ஆஃப் அலி மார்க் எடுத்த, நீ எவ்வளோ ஆனுவல் எடுத்த, நீ என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்கா, இந்த மாதிரி ஒரு 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 கம்பேரிசன் இருக்கும். ஆனால் என்னைக்குமே வந்து அவங்க வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து என்னப்பா இப்படிமா இப்படி எடுத்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுல வந்து ஐம் நாட் பெரிய பெரிய யூனோ டாப் கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆவரேஜ் சம்திங் எபோ அப்படி சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ பட் அதையும் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு விதமாக சொல்லும் போதே அவங்க வந்து ஓ அப்படியா, பரவாயில்ல, ஓகே, அப்படி அப்படி அந்த அந்த வார்த்தைகள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு விதமான ஒரு பாசிட்டிவான வார்த்தையாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் மற்ற ரிலேஷன் என்கிட்ட கேட்கும்போது அந்த மார்க்கை பற்றி அவங்க கேட்கும்போது, என்னுடைய ஸ்டடீஸை பற்றி கேட்கும்போதும் இவங்க கேட்கும்போது நிறைய வித்தியாசம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த. ஸோ அந்த அந்த மாதிரி ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு 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 பார்வை நம்ம இருக்கணும். நான் அது வந்து எனக்கு இப்போ யோசிக்கிறேன். அது வந்து எனக்கு பார்த்தீங்க, அது வந்து எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்ம இந்த மெடிடேஷன் வந்ததுக்கப்புறம் அவங்கள நான் அந்த அந்த பின்னாடி போய் அதை நான் யோசிக்கிறேன். ஓகே, அந்த டயத்துலையும் அந்த மாதிரி ஒரு மக்களை வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு அந்த யூனிவர்சல் வந்து அந்த டைரக்ஷன் சின்ன வயசுல வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரியெல்லாம் நீ பாரு, இது ஒரு எக்ஸாம்பிள், இப்படிலாம் இருக்காங்க, இப்படிலாம் இந்த மாதிரி ஒரு சோல்லாம் இருக்காங்க, எதையுமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடிய சோல்லாம் இருக்காங்க எந்த சூழ்நிலையிலுமே, அப்படிங்கிற அந்த இது வந்து இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அப்போ நமக்கு வந்து யூனிவர்சல் வந்து சின்ன வயசுலேயே நமக்கு நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு அந்த டயத்துலேயே. ஓகே, இதெல்லாம் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள், அப்படி லிவிங் எக்ஸாம்பிள் சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுதான். ஸோ அந்த ஒழுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிற மாஸ்டர்ஸோட மெயின் இது வந்து நான் நான் இது வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் சில இந்த விஷயங்கள். பட் பட் மாஸ்டர்ஸோட மெயின் தாட்டும் அதுதான். அவங்களோடதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிசிப்ளின், அந்த இதை நம்ம கடைப்பிடிக்கிறது, நெவர் கிவ் அப். பரவாயில்ல, இப்போ நீங்கள் ஒரு 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 வாரம் பண்ணுறீங்க, 10 நாள் பண்ணுறீங்க அப்படின்னா, 10ஆவது நாள் 11 நாள் ஏதோ பண்ண முடியல, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையால உங்களால் கடைப்பிடிக்கணும், பரவாயில்ல, மறுபடியும் அடுத்த நாள் ஆரம்பிங்க. நெவர் கிவ் அப். மறுபடியும் ஆரம்பிங்க. எத்தனை தடவை நீங்கள் அது விட்டாலும் பரவாயில்ல, திருப்பி திருப்பி ஆரம்பிங்க, அவ்வளோதான். அதை நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ அதான் ஈஸ்வர் சொல்கிறது அதுதான். அவர் இதை வந்து ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னாரு. அதே நேரத்தில் அவர் வந்து அவரை பற்றி, அதாவது இந்த ஆத்தர் வந்து கேட்டிருக்காங்க சில விஷயங்கள். அவங்களோட அந்த இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த 13 வருஷத்தில் என்ன பண்ணீங்கிறது சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க. ஆனால் அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து சில கௌரவர்கள் என்ன என்ன மாதிரி அவங்க வந்து கௌரவர்கள் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்றத, அந்த ஆஸ்ட்ரல் டேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நுண்ணறிவு தகவல்கள்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து நாங்கள் சேகரித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அது போக மற்ற விஷயங்கள், அவர் அர்ஜுனா இருக்கட்டும், மற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய வேலைகள், அவங்களுக்கான பொறுப்புகளை வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் யுத்திகளை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து கிருஷ்ணர் வந்து ரொம்ப 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 அவர் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த டயத்தில் அவங்களுக்கு. கிட்டத்தட்ட 100% நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த போர் பிளான்ல இருக்கட்டும், அவங்களுக்கு மாஸ்டர் இருந்து அர்ஜுனருக்கும் திரௌபதிக்கும் அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு, விஸ்டம்ஸை பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் தான் வந்து இந்த மல்டி டைமென்ஷன் ட்ராவல் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அர்ஜுனர் கற்றுக்கிட்டார் அந்த காலகட்டத்திலேயே. ஸோ மேலேயே வந்து
அது வந்து அவரோட நான் ஆக்சுவலி நான் நிறைய நான் ஃபர்ஸ்ட் புக்கை படிக்கும்போது ஓகே இன்னும் நிறைய இருக்குமா, ஏன்னா கிருஷ்ணர் இல்லையா கிருஷ்ணர் கிருஷ்ணர் வராரு அப்படின்னாலே அதில் இன்னும் நிறைய இருக்குமா அப்படின்னு உள்ள போய் பார்க்கும்போது எனிவே கிருஷ்ணர் தனியாக சொல்லியிருக்காரு, அவரோட மெசேஜ் வந்திருக்கு, அது இன்னும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பட் நான் இன்னும் எதிர்பார்த்தேன், பட் இன்னும் இருக்கு நிறைய நிறைய மெசேஜஸ் வருது இல்லையா, கிருஷ்ணோட மெசேஜ் வருது, நம்ம அதில் என்ன நிறைய பார்ப்போம். பட் கிருஷ்ணனாலே அது ஒரு தனி விதமான ஒரு எனக்கு சந்தோஷம், ஒரு ஆர்வம், அவர் இன்னும் வேற என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல. பட் யா, பட் நமக்கு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர்ஸ் ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அந்த அந்த 5 மாஸ்டர்ஸை பார்த்தோம் ரைட். ஆதிசங்கரர், ராவணர், இரண்யகசிபு, யுதிஷ்டர் அண்ட் யூனோ அதுக்கப்புறம் விபீஷணன், இவங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இவங்ககிட்ட நம்ம அந்த 5 மாஸ்டர் 3 நம்ம பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய அனுபவங்களை இது பண்ணி கொடுத்துருக்காங்க. சமூகத்தை பற்றி ஒருத்தர், ஈகோ ஈகோ சமூகம் ஃபேமிலியை பற்றி ஒருத்தர், ஈகோ பற்றி, அறிவிருந் நாலேஜை பற்றி, ப்ளஸ் வந்து மெட்டீரியல் லைஃப்பை பற்றி. விபீஷன் வந்து பொருள் என்னதான் இருந்தாலும் அந்த நம்ம வந்து எப்போவுமே வந்து அந்த ஆன்மீக பாதையில் இருக்கணும், இதெல்லாம் வந்து இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு இது. ஸோ இரண்யகசிபு வந்து என்னதான் அவர் மனசுக்குள்ளே ஒத்துக்கிட்டாலும் வெளியே வந்து அவரால் வாய் மூலியமாக சொல்ல முடியல, அந்த இடத்துல ஒரு ப்ரைடு அவருக்கு, ஏன்னா பையனோட ஒரு இது, அந்த ஒரு விஷயம். ஸோ இங்கே இது யுசிஷ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலி. ஒரு விஷயத்த வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு, அவருக்கு வந்து அந்த சூதாட்டம் அந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப அதில் ஒரு சின்ன அவருக்கு ஒரு அடிக்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ யா, இட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாரு, அந்த விஷயத்தை அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. பட் யா, சில சில விஷயங்கள் மாஸ்டர்ஸ் ரைட், அவங்களுக்கான சில அனுபவங்கள் அதை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அது போக மற்ற விஷயங்களையும் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒழுக்கம், அதான் அந்த சமூக நீதி, அந்த ஒழுக்கத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, டிசிப்ளினா அதை ஃபாலோ பண்ணுங்க. விபீஷணனும் அதான் சொல்கிறாரு, யுதிஷ்ணனும் அதான் சொல்கிறாரு. அது போக இந்த மெடிடேஷன் வந்து உண்மையிலேயே வந்து எல்லா மாஸ்டர்ஸ் வந்து சில மாஸ்டர்ஸ் டைரக்டாக சொல்லலை, ஆனால் எல்லா மாஸ்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் மென்ஷன் பண்ணுறது இந்த மெடிடேஷன் அண்ட் விஸ்டம் ஃப்ரம் மாஸ்டர்ஸ், எனி மாஸ்டர்ஸ். அதாவது நமக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க, நமக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க ரைட், ஒருத்தர் இருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ மெசேஜ் உங்களால் கற்றுக்க முடியுமோ, எவ்வளோ விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுமோ அதை தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் இந்த மெடிடேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் டூல். இதை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த நிதானத்தை கொண்டு வரதுக்கு மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ புக்ஸ், மாஸ்டர்ஸோட ஸ்பீச்சஸ், அவங்களுடைய விஸ்டம்ஸ் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்களோ அந்த விஷயங்கள், அண்ட் மெடிடேஷன் அண்ட் டிசிப்ளின் என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அந்த டிசிப்ளின் நான் சொன்ன அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த 5 மாஸ்டர் சொல்கிற மாதிரி நம்ம வந்து அவங்க 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 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த சொன்ன அந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த இந்த இன்கார்னேஷன்லேயே நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும், கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். நம்மளால் அது வந்து ஒரு நல்ல பதிவு, அதாவது என்ன சொல்கிறதுனா, இப்போ நம்ம பண்ணுறத வந்து இப்போ அடுத்த ஜென்ரேஷன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரோல் மாடல் ரைட். இப்போ சொல்லுவாங்க, நம்ம நம்ம அந்த சின்ன வயசில் வந்து அப்பா பார்த்து அப்பா தான் ஹீரோ, நம்ம அப்படி தான் பார்த்து வளர்ந்துருப்போம், எங்கள் அப்பா தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்த்து வளர்ந்துருப்போம், அப்பா பண்ணுற சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த வழக்கம் ரைட், அதுதான் அந்த ரோல் மாடல். நம்ம அதே மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு சிப்ளிங்ஸ், யாரோ பிரதர்ஸோ இல்லை ஒரு கசின்ஸ், அவங்கள பார்க்கும்போது அவங்க வந்து அந்த டயத்தில் ஒரு ஒரு காலேஜ் போயிருப்பாங்க, ஆள் ரொம்ப அவங்க பைக் ஓட்டுறது ஸ்டைலாக இருக்கும், அந்த ஒரு ரோல் மாடல் மாதிரி இருப்பாங்க. எக்ஸாம் நம்ம பார்த்து ரொம்ப இவங்கள மாதிரி நம்மளும் பைக் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு ரோல் மாடலாக அவங்க அந்த ஸ்டேஜில் வராங்க, நம்மளும் அப்போ அந்த ஸ்டேஜுக்கு வரோம் இல்லையா, இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ நம்ம வந்து நம்மளை பார்க்குறாங்க, பின்னாடி இருக்கவங்க பார்க்குறாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணும்போது அவங்க அதை அப்படி கண்டிப்பாக கடைபிடிப்பாங்க. ஸோ இது வந்து அப்படியே ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் கண்டிப்பாக போகும். ஸோ நம்ம இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம என்னதான் புக்ஸ் படித்தாலும் மெசேஜ் கேட்டாலும் நம்ம டெய்லி நம்மளுடைய ஆக்டிவிட்டியும் சரி, அந்த அந்த டிசிப்ளினை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதை பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நான் விபீஷன் சொன்ன மாதிரி நம்ம இந்த இந்த பாடியில் இருந்துக்கிட்டே வி ஹாவ் ஆல் த 7 கான்சியஸ் டெஃபினட்டாக இருக்கு, கண்டிப்பாக இருக்கும், நம்மளால் அடைய முடியும். அது எந்த ஏன்னா நான் வந்து இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து மெடிடேஷன் வந்து ரொம்ப பெருசாக, ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணாங்க, நான் இந்த குருவை பார்த்தேன், நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சொல்லும்போது ஓ வா, இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து உண்மையை அந்த அளவுக்கு நம்மளால நானும் இந்த அளவுக்கு ரீச் ஆயிட்டேனா அப்படிங்கிற அந்த ஒரு வந்து ஒரு இது இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாஸ்டர்ஸோட இதை படிக்கும்போது அப்போ அது நல்லா தெரியுது, இது வந்து ஒரு சுலமாக, அதாவது நான் சொல்ல ரொம்ப ஈஸியாக சொல்ல மாட்டேன், பட் முடியும்னு சொல்கிறேன். ஐம் சேயிங் தட் இஸ் நாட் ஈஸின்னு சொல்கிறத விட பாசிபிள், எல்லாராலையும் பாசிபிள், அவ்வளோதான் அப்படிங்கிறத வந்து நான் அதை கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி. ஸோ அதனால நான் அதுக்கான என்ன சொல்லணும், மாஸ்டர் ட்ராவல் போகணும் அப்படிங்கிற நான் சொல்ல வரல.
அந்த மாதிரி எண்ணத்தோட நம்ம பண்ணக்கூடாது மெடிடேஷன்ஸ். நம்மளுடைய கரெக்டா பண்ணுவோம். நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அது நம்மள தேடி வரும் கண்டிப்பா. அவ்வளவுதான். ஏன்னா நம்மளுடைய தாட் அங்க தானே போட்டிருக்கோம். ரைட்டா? நம்ம காலைல எந்திரிச்சோனே கேட்கறது என்ன? என் ஆன்ம முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ எனக்கு அத குடுங்க. இந்த யுனிவர்சல். அவ்வளவுதான். தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம அத தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ அத நம்ம பண்ணுவோம். டெஃபினட்டா இவங்க அந்த மாஸ்டர் சொன்ன மாரி, மாஸ்டர் சொன்ன அந்த வேர்ட்ஸையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, டெஃபினட்டா நம்ம அந்த ஸ்டேஜ் நம்மளாலையும் அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த மாஸ்டர்ஸ் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இன்னும் நிறைய மாஸ்டர்ஸ் வராங்க. அவங்களோட மெசேஜஸ் வந்து நம்ம பார்ப்போம் அப்கமிங் வீக்ஸ் ஆக்சுவலி. பிகாஸ் நான் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறேன் பேஸ்ட் ஆன் த டைம்ஸ் அண்ட் அவங்க மாஸ்டரோட மெசேஜை வந்து எவ்வளவு கொடுக்க முடியும் அந்த டைம்த்துக்கு. அந்த மாதிரி நான் மாஸ்டர்ஸ் வந்து நான் ஆர்டர் படி எடுக்கல. கரெக்டாக அதை சூஸ் பண்ணி அந்த மெசேஜோட வெயிட் தகுந்தாப்புல இது தகுந்தாப்புல நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வாரம் இந்த 3 மாஸ்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வாரம் பார்க்கலாம் எத்தனை மாஸ்டர்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத. யா ஸோ தேங்க்ஸ். ஆக்சுவலி ஏதாவது கொஸ்டின் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். யா ரொம்ப ரொம்ப அழகா இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையா இருந்தது உங்க செஷன். ஹரிஷ் மாஸ்டர் ரொம்ப அருமையா எடுத்துட்டு போனீங்க. தேங்க்யூ. இதுல வந்து எனக்கு ஒரு டவுட் வந்து என்னன்னா, இவர் பிரகலாதாரோட அப்பா வந்து அவர் பேர் என்ன? ரெனி ஹஸ்பு. யா, அவரு வந்து செவன்த் பாடி கான்சியஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆக்சுவலி இரண்யகசிபு வந்து செவன்த் பாடி கான்சியஸ் இல்ல. அதாவது விபீஷணர் இருக்கார் இல்லையா? அவர் தான் வந்து ஆமாமா. பாடி கான்சியஸ் ஆக்சுவலி. அவர் வந்து ம். பிசிக்கல் பாடியில இருந்துகிட்டே அந்த செவன்த் பாடி கான்சியஸ்க்கு இருக்கார் ஆக்சுவலி அவர். ஏன்னா அவர் வந்து அனுமார் மாதிரி அவரும் வந்து இப்ப நம்ம வந்து சொல்றோம் இல்லையா இமோட்டல். அவர் வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு வரம் இருக்கு. ரைட்? நம்ம ஆஹா. நம்ம நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய ஹாஸ்டல் மாஸ்டர்ஸ் வந்து அவருடைய தங்க கோல்டன் ஸ்ரீலங்கா நான் ஒரு புக்ல படிச்சேன். அந்த புக் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. அந்த புக்ல வந்து ஒருத்தர் ஆஸ்ட்ரோ டிராவல் பண்ணி அவர் வந்து இவரு விஸ்வாமித்திரர் வந்து ஆஸ்ட்ரோ டிராவல் பண்ணி அவர் வந்து இலங்கைக்கு கூட்டி போயிருக்காரு. அதாவது என்னன்னா, அது என்ன சொல்றாங்கன்னா அந்த புக்ல வந்து ராமர் வந்து அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்ட்ரோ டிராவல் மூலியமா அந்த த த தங்க அதான் அந்த கோல்டன் ஸ்ரீலங்கான்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஆமா. கோல்டா இருக்கு. அத அப்படியே தூக்கிட்டு போய் அந்த ஆஸ்ட்ரோ டிராவல் மூலியமா இங்க வச்சு ஒரு இடத்துல வச்சிருக்காரு. அங்க தான் வந்து விபீஷன் இன்னும் ஆண்டுட்டு இருக்காரு. அதே இளமையோட ஆண்டுட்டு இருக்காருங்கிறத அவர் ஆஸ்ட்ரோ டிராவல் மூலியமா பார்த்திருக்காரு. அவர கூட்டு போனது யாருன்னா விஸ்வாமித்திரர். ஆஸ்ட்ரோ டிராவல்ல. ஓகேங்களா? ஓகே. அவரோட கைய ம்ஹ்ம். பிடிச்சு அவர் கூட்டி போயிருக்காரு அந்த மாஸ்டர. அந்த புக்க நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த புக் நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நீங்க அதையும் படிச்சு பாருங்க. அதுல வந்து விஸ்வாமித்திரர் வந்து இவர கூட்டி போயிருப்பாரு. அவரும் ஆக்சுவலி அந்த புக்க அவர் வந்து அந்த அந்த ஆத்தரும் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எழுதியிருக்காரு. புக்ல போட்டிருக்காரு. அந்த புக் நான் வச்சிருக்கேன். பட் அத பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த புக் நேம. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கூட்டி போயிருக்காரு. கூட்டி போய் அங்க பார்க்கும்போது அவருக்கு வந்து வித்தியாசமா இருந்தது. என்னது ஃபுல்லா தங்கமா இருக்கு. இது என்னதுன்னா, அப்பதான் அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து உண்மையான ஸ்ரீலங்கா இதுதான் இலங்கை. தங்க தங்க அந்த சொல்லுவோம் இல்லையா தங்க நகரம், தங்க கண்ட்ரி சொல்லுவாங்க இல்லையா? ஃபுல் ஹோல்டன் எங்க பார்த்தாலும் கோல்டன். அது அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் மக்கள் இருக்காங்க. அவர் பார்த்திருக்காரு. இன்னும் விபீஷன் அங்க ஆண்டுட்டு இருக்காரு. அப்படின்றத வந்து அவர் ஆஸ்ட்ரல் ட்ராவல் மூலமே பார்த்திருக்காரு அவரு. ஓகேவா? ம். அவர்தான் ம். விபீஷணன் தான் செவன்த் பாடி கான்ஷியஸ். இரண்யகசிபு வந்து செவன்த் பாடி கான்ஷியஸ் இல்ல. அவர் வந்து என்னன்னா, அவர் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? விஜய் விஜய் அவரோட அந்த ப த துவாரபாலகர் தானே அவங்க தானே அந்த இன்கார்னேஷன் எடுத்து வந்திருக்காங்க. ரைட்? அவங்க பிரதர்ஸ். ஆஹா. ரைட்? ம். விஜய் டக்குனு எனக்கு பேரு ஞாபகம் வரல உங்களுக்கு டக்குனு சொல்றதுக்கு. அவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. ரைட்? ஸோ இவங்களுக்கு வந்து கான்ஷியஸ் வந்து இவருக்கு தெரியும். உண்மையிலேயே உள்ள தெரியும். அதாவது என்னன்னா, எனக்கு மேல ஒரு மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவர் சிவன வந்து ரொம்ப வழிபட்டாரு. இல்லைன்னு கிடையாது. சிவன வந்து நோக்கி நெறைய மெடிடேஷன் பண்ணி நெறைய பவர்கள் அவருக்கு கிடைச்சது. அவர் மட்டும் தான் அப்படிங்கிற ஒரு இது அதோட அந்த லெவலோட இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் தன்னைத்தானே கடவுளா ச ஸ் நெனைக்க ஆரம்பிச்சுட்டாரு. அது ஒண்ணு. பட் அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சாலும் நம்மள மீறி இன்னும் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இன்னும் நெறைய சிவன் மாதிரி இன்னும் நெறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள அத ஒத்துக்கிறார். அப்ப வந்து விஷ்ணு வந்து அவரோட பையன் வந்து ரொம்ப பக்தியா இருந்தனால, அவருடைய இதுல இருந்தனால, அவரோட பேர சொல்லும்போது இவருக்கு அதிகமா கோவம் வந்தனால, அவர் அத ஒத்துக்காம இருந்தாரு. ஸோ அ அதுதான் இரண்யகசிப்புவோட இடம். அவருடைய அந்த லைஃப் ப்ராசஸ் ஆக்சுவலி. ஸோ 7த் பாடி வந்து கம்ப்ளீட்டா விபீஷணனோட இது. ஆமா. ஓ! ஸோ ஓகே, ஓகே, இரண்யகசிப்பு வந்து ஓகே. 7 பாடி கிடையாது. ஜஸ்ட் அவர் வந்து பையனோட அவருக்கு என்ன அந்த அந்த ரைட் அவங்களுக்குள்ள அந்த ஃபைட். பட் அவர் உண்மைய ஒத்துக்கல அவ்வளவுதான். அவர் ஒத்துக்கிட்டாருன்னா, அங்கேயே முடிஞ்சு போயிருக்கும். ஆனா எனக்கு இன்னொரு கதை அதுல ஞாபகம் வருது. இப்ப இரண்யகசிப்போட இது நான் சொல்லும்போது. ஏன்னா, ஐ மீன் இது எனக்கு வந்து ப்ரூஃப் இல்ல. நான் எங்கேயும் புக்ல படிக்கல. நான் ஒரு சொல்லி கேள்விப்பட்டேன்.
பிரகலாதன் கூட இரண்யகசிப்பு அதாவது அந்த விஜய் சொல்றாங்கல்ல, அந்த அவங்களோட பையன் தான். அவர் வந்து அப்பா வந்து நான் எப்படியாவது திருத்தி கொண்டு வந்துடுறேன். இந்த இன்கார்னேஷன்லயே கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி அவரும் பிறவி எடுத்து வந்த அந்த இன்கார்னேஷன் எடுத்து வந்தது தான் பிரகலாதன் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு எனக்கு என்ட்ட ப்ரூஃப் இல்ல. ஆனா ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நான் எந்த புக்லயும் அத படிக்கல. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டூ பாஸ் எனி மிஸ்இன்ஃபர்மேஷன் ரைட். அதனால தான் நான் சொல்றேன் ஆக்சுவலி. பட் நான் கேள்விப்பட்டேன். அது கூட நான் இன்னும் அத பத்தி அத பத்தி கூட இன்னும் நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னும் எனக்கு தகவல் கிடைக்கல. கிடைச்சா கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஆனா பட் இந்த 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 மாஸ்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் நான் பிரகலாதன் அதாவது பிரகலாதன் வந்து அ அவர் பேசியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் சில விஷயங்கள். பட் இவர் பேசியிருக்காரு. அது அவர் வந்து அவர பத்தி பையன பத்தி நெறைய சொல்லிட்டாரு. அவர பத்தியும் சொல்லிட்டாரு. ஸோ அதனால இந்த மெசேஜ் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் தான். ஆனா ரொம்ப ரொம்ப பாயிண்ட்டா அடிச்சிருக்காரு. அவரு இரணியகசிப்பு வந்து ரொம்ப பாயிண்ட்டா சொல்லியிருக்காரு. ஆ இந்த ஜெயன் விஜயன் கரெக்ட். ஸோ தேங்க்ஸ் மேம். ஆமா மேம். ஸோ ஸோ அவங்க வந்து என்ன ரொம்ப கரெக்ட்டா பாயிண்ட் அடிச்சிட்டாரு அவரு. அவரு வந்து டைரக்ட்டா என்ன நான் ஒத்துக்கல. ஆனா நெறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள தயவு செய்து நீங்க வந்து லூஸ் பண்ணிறாதீங்க. என்னைய மாரி அறியாம இருந்த அந்த அவேர்னஸ் இல்லாம ஒரு அந்த ஈகோவோட அந்த எத வேணா எடுத்துக்கலாம். அத வந்து நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா, நெறைய விஷயங்கள் உங்களால கத்துக்க முடியாது. நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க வேஸ்ட் பண்ணிற வேண்டாம். அந்த மனித அந்த பிறவி அந்த இன்கார்னேஷன வேஸ்ட் பண்ணிறாதீங்க. அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாயிண்ட்ட அடிச்சிட்டாரு. அவ்வளோதான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். நான் ரொம்ப ரொம்ப அதையும் சொல்ல, இதையும் சொல்ல. இதான் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி அவரோட ரியல் லைஃப் வச்சு ரொம்ப சூப்பரா சொல்லிட்டாரு. ஆமா. யாஹ்! எஸ் ஹரிஷ் மாஸ்டர். நான் 2 மாஸ்டரையும் ஒரே சமயத்துல கேட்கவும் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டேன். இல்ல, இல்ல. இட்ஸ் ஓகே. பட் நல்லா ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா. அ அதே மாதிரி வந்து பிரகலாதோட அப்பாவுக்கு வந்து ஈகோ இருக்கிறதுனால தான் அவர் வந்து அத அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாரு. ஆமா. பையன் செய்றதெல்லாம் ரைட்டுன்னு தெரியும். ஆனா, அவருக்கு இருக்கிற ஈகோ வந்து அவரு வந்து அத அக்செப்ட் பண்ணாம ஆமா. விட்டுட்டாரு. அது என்னக்குன்னா கோவம் அவருக்கு. அதாவது அவரு தம்பிய வந்து இது பண்ணாரு இல்லையா? அந்த பூமாதேவி அவங்க வந்து அவர் வந்து இது பண்ணிட்டு கிட்னாப் பண்ணிட்டு போம்போது, இவர் வந்து வர இது பண்ணும்போது, அந்த இடத்துல ஆரம்பிச்சது. ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு ஒரு எப்பவுமே அவங்க ஒரு ஒரு இது இருந்தது இல்லையா? ஃபைட் இருந்தது. தேவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபைட் இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட பிரதர் இதான ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. அதுக்கப்புறம் சொன்ன மாரி தன்னைத்தானே இறைவனா அவரு நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு. பட் ஒரு லெவலுக்கு மேல அது ரொம்ப அதிகமா போயி, தன்னுடைய பையனையே வந்து அவர் வந்து யூ நோ அ ட ஒரு விதமான ஒரு டார்ச்சர் குடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அதுல தான் ம். வந்தபோது ஆனா உண்மையிலேயே வந்து இந்த மாஸ்டர்ஸோட லைஃப் வந்து பார்க்கும்போது, இதெல்லாம் வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு பாடம் அப்படிங்கிறத விட இந்த இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, இந்த இந்த யுகத்துல அதாவது இவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. நம்ம எவ்வளவோ டெக்னாலஜி பார்த்துட்டோம். நம்மளால இங்க வேர்ல்ட்ல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா டிராவல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு டெக்னாலஜி ஈவன் வி வென்ட் டூ அதர் பிளானட்லாம் போயிட்டோம். ஆனா, இன்னும் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜ் வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷலாவே இருக்கு. இந்த மாஸ்டர்ஸோட மெசேஜ் எல்லாமே. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் நம்ம எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும், எவ்வளவோ விஷயத்துல நம்ம முன்னேறி இருக்கோம். எவ்வளவோ விஷயத்துல. அதாவது இந்த மனுஷங்கள் அதாவது இதெல்லாம் நம்ம பண்ணல. எல்லாம் ஹையர் இவங்க டிவைன்ஸ் எல்லாம் பண்றாங்க. நம்ம ஜஸ்ட் வி ஆர் சர்வன்ட்ஸ் அவ்வளவுதான். நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம அந்த யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த டெக்னாலஜிய அந்த இத நம்ம யூஸ் பண்றோம், என்ஜாய் பண்றோம். நம்ம என்னதான் அந்த அந்த லெவலுக்கு இருந்தாலும், இந்த மாரி மாஸ்டர்ஸோட மெசேஜ் வந்து கேட்கும்போது திருப்பி திருப்பி இன்ஃபாக்ட் வந்து நான் புக்க வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1000 இல்ல நெறைய அதாவது இன்ஃபினிட் லெவல் எனக்கு கவுண்டே சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம் படிச்சிருக்கேன். மாஸ்டர்ஸ மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சுட்டே அது ஏதோ ஒரு எனக்கு வந்து இந்த புக் மேல அவ்வளோ ஒரு அ ஒரு ஒரு லவ் பர்ட்டிகுலரா ஏன்னா என்னுடைய சீதாம்மா, கிருஷ்ணம்மா வேற இருக்காங்க. அதனால அந்த புக்க வந்து என்னால ஆனா விட எல்லா முடியாதுங்கிற ஒரு மாஸ்டரும் வந்து மெடிடேஷன பத்தி தான் ரொம்ப ஆமா. முக்கியமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க.